Hi students, welcome to Johnson Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் புக். இந்த கிராமரில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கூலில் வந்து இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்காக நான் ரிவைஸ் பண்ணுறேன். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், அதாவது ஒரு செயல், ஒரு பர்சன் அல்லது ஒரு திங், ஒரு பொருள், அதை வந்து சப்ஜெக்ட் செய்யும் பொழுது ஆக்டிவ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். ஹியர் எ பர்சன் ஆர் அ திங் denoted by the subject is said to do something. இந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருக்கணும், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள், ராமா கில்ஸ் எ ஸ்னேக். இங்கே சப்ஜெக்ட் வந்து ராமா, இந்த ராமா வந்து ஸ்னேக்கை கொன்னுட்டாரு. கில்ஸ் அப்படிங்கிறது verb, a snake அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக மாறும். Here the person denoted by the subject, namely Rama, does something to a snake. இந்த ஸ்னேக் ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்னேக்கை கொன்னிருக்காரு அப்படிங்கிறது தான். இதை வந்து டைரக்டாக ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். இங்கே அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பாசிவ் வாய்ஸ். இந்த பாசிவ் வாய்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, here a person or a thing is said to suffer something from some other person or the thing. இங்கே பாசிவ் வாய்ஸில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் இதில் மென்ஷன் பண்ண முடியும். இங்கே வந்து a snake is killed by Rama. அங்கே என்ன பார்த்தோம்? ராமா kills a snake. ஆனால் இங்கே a snake is killed by Rama. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஆப்ஜெக்டாக மாறும், இங்கே உள்ள ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இங்கே சப்ஜெக்டாக மாறும். இதுதான் பாசிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஹியர் த திங்ஸ் denoted by the subject, namely a snake suffers from the Rama. இது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை வந்து ஒரு கொஷின் வேர்டாவோ இல்லை இம்பரேட்டிவ் சென்டென்ஸாவோ எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸாவோ மாறும் பொழுது அது என்னவா மாறும் அப்படிங்கிறதும், அதே டயத்தில் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டேபிளர் காலத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேபிள்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டஸ், இந்த ரெண்டு பி வேர்புமே ஹிடன் வேர்ப். இந்த ஹிடன் வேர்ப் ரெண்டுமே மெயின் வேர்போட வந்திருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை பாசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி மெயின் வேர்ப். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு வரும் பொழுது இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி இதை பாசிவாக மாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இஸ், ஆர், ஆம், ஆர் ப்ளஸ் இந்த வேர்போட ஐஎன்ஜி இருக்குல்ல, அதுலேருந்து பீயிங் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துட்டு மெயின் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் இதில் எழுதணும். அதே மாதிரி தான் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும். இங்கே வந்து ரெண்டே வேர்ப் தான், ஹாவ், ஹேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் பீன், அப்படி இல்லைன்னா ஹேஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஹாவ் பீன், ஹேஸ் பீன் எப்படின்ற சொல்லியிருந்தானு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மேக்ஸிமம் இது வர சான்சஸ் ரொம்ப ரேர். அப்படி வந்தாலும் இதே மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும். ஹாவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா பாசிவாக மாற்றும் பொழுது ஹாவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஹீ, ஷீ, இட் இதை யூஸ் பண்ணாங்கன்னா இஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஐ, சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்மட். ஆர் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் கம் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல். இட் மீன்ஸ் ஐ, வி, யூ, தே. இந்த நாலுக்குமே இந்த ஆர் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸில்
did அப்படிங்கிற verb வந்து வந்திருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில். இந்த டிட்ங்கிறதும் மெயின் வெர்பாக வரும். எப்படி நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸில் do does அப்படிங்கிற வேர்டை பார்த்தோமோ அந்த வெர்பை பார்த்தோமோ பி வெர்பு, அதே மாதிரி தான் இதுவும் ஹிடன் வெர்பு தான், டைரெக்டாக வராது. அந்த பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது வாஸ் அப்படி இல்லைன்னா வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி மெயின் வெர்ப். இந்த வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கக்கூடிய ஹீ ஷீ இட் இந்த மூணுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வேர் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்துக்குமே ஐ வி யூ தே இந்த எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த வாஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும் அப்ளிகபிளாக வரும், அதே இடத்துல ப்ளூரல் ஃபார்மட்டுக்கும் அப்ளிகபிளாக வரும். பாஸ்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இது வந்திருந்ததுன்னா வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பீயிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியோட சேர்த்து இந்த பீயிங் அப்படிங்கிற வேர்டை எழுதிட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி செய்யக்கூடாது, பீயிங்கிற வேர்டை எழுதிட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன இருக்குது, ஹாவ் அல்லது ஹேஸ் இருக்குது. ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே வேர்பு தான், ஹேட் மட்டும்தான். ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அண்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் அதே மாதிரி தான், வில் அல்லது ஷால். இந்த வில் அல்லது ஷால் வந்த உடனே வில் அல்லது ஷால் பி ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி மெயின் வேர்ப். அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா வில் ஆர் ஷால் பி அப்படின்னு வந்திருக்கும். அப்போ வரும் பொழுது வில் அல்லது ஷால் ப்ளஸ் பி ப்ளஸ் verb plus ing plus past participle இதை நம்ம மென்ஷன் பண்ணணும். future perfect இந்த future perfectல பார்த்தீங்கன்னா will or shall have will அதே passive voiceல மாற்றும் பொழுது will or shall plus have plus been plus past participle இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதே future perfect continuous மேக்ஸிமம் இதை வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கேட்க மாட்டாங்க, அப்படி வந்தாலுமே இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் இந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் வரும். அப்படி பாசிவில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டால் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸில் வரக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷனை பார்த்தோம். ஒரு சில ப்ரோனவுனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வென் ப்ரோனவுன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதில் ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய ப்ரோனவுன் அது பாசிவ் வாய்ஸில் மாறும் பொழுது என்னவா மாறும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்கலாம். ஐ turns to me, we turns to us, he turns to him, she turns to her, they turns to them. It, you இது ரெண்டுமே it and you தான் passive voiceல மாறும். இது ரெண்டுமே எக்ஸப்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், ஆக்டிவ் வாய்ஸில் வரும் பொழுது ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா மீயா மாறும். வி அப்படின்னு வந்துச்சுன்னா அஸ் அப்படிங்கிற பாசிவ் வாய்ஸில் மாறும். ஹீ அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா ஹிம் அப்படிங்கிறது மாறும். ஷீ அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்துன்னா ஹெர் அப்படின்னு மாறும். தே அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா தெம் அப்படிங்கிறது மாறும். இட் யூ இது ரெண்டுமே இட் யூவாக தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் நிறைய சென்டென்சஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதாவது கமாண்டிங் வேர்ட்ஸு, ரெக்வெஸ்டிங் வேர்ட்ஸு, ஆர்டரிங் வேர்ட்ஸு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது யூ ஆர் ரெக்வெஸ்டட், ஆர்டர்ட், கமாண்டட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸில் எழுதணும். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்.
என்ன ப்ரெசன்ட் டென்ஸில் வந்ததுன்னா அது ஆக்டிவாக இருக்கும்போதும் பாசிவாக இருக்கும்போது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள், த மூவி ஃபேசினேட்ஸ் மீ. இந்த ஃபேசினேட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் வந்து டஸ் ஃபார்மட் மறைஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் டஸ் ஃபார்மட் மறைஞ்சிருந்தது அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் டஸ் ஃபார்மட் இருக்கிறதுனால ஆம் அப்படிங்கிற வேர்டு. ஏன்னு கேட்டால் மீ அப்படிங்கிற வேர்டு வந்து ஐயா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படி மாறும் பொழுது ஐ ஆம் ஃபேசினேட்டட் பை. இந்த பைங்கிற வேர்டு லாஸ்ட்டாக எப்போவுமே பாசிவாக மாறும்போது பைங்கிற வேர்டு வரும். பை த மூவி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே வரும் பொழுது ஆப்ஜெக்டாக மாறும். இங்கே வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து சப்ஜெக்டாக மாறும். இதைத்தான் நான் ஏற்கனவே ரூல்ஸில் சொல்லியிருக்கேன். நான் இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹெல்பிங் சுந்தர். இங்கே சுந்தர் அப்படிங்கிறது மேல் ஜெண்டர் இல்லையா? மேல் ஜெண்டர்ன்றதுனால நம்ம இங்கே வந்து ஹீ ப்ரோனவுனை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ஹெல்பிங் சுந்தர். இந்த ஐஎன்ஜி ஃபார்மட் வந்திருக்கு. இங்கே பாசிவில் மாறும் பொழுது ஹீ இஸ் பீயிங் ஹெல்ப்டு பை மீ. இந்த ஐ டர்ன்ஸ் டு மீயாக மாறும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹாவ் மெயில்டு த கிஃப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ன்றது ஆப்ஜெக்ட், ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ் மெயில்டுங்கிறது வேர்பாக மாறுது. இங்கே சப்ஜெக்ட் வந்து இங்கே உள்ள ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறும். த கிஃப்ட் ஹாஸ் பீன். ஏன்னு கேட்டால் த கிஃப்ட் இஸ் சிங்குலர். த கிஃப்ட் இஸ் சிங்குலர் ஃபார்மட். அதனால ஹீ ஷீ இட் அந்த டேர்ம்ஸில் மாறக்கூடியது. த கிஃப்ட் ஹாஸ் பீன் மெயில்டு பை மீ. இங்கே மீங்கிற வேர்டு இங்கே சப்ஜெக்டாக வரக்கூடிய ஐக்கு சேஞ்சாக வரக்கூடியது தான் இது. அடுத்து பாஸ்ட் டென்ஸ். த மூவி சர்ப்ரைஸ்டு மீ. இங்கே சர்ப்ரைஸ்டுங்கிறது மெயின் வேர்பு. இதில் வந்து டிட் அப்படிங்கிற வேர்ப் வந்து மறைஞ்சிருக்குது. டிட் ப்ளஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் டிட் ப்ளஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சர்ப்ரைஸ்டாக வரும். தெம். இந்த இடத்துல தெம் அப்படிங்கிறது இங்கே தேயாக மாறும். தே வேர் சர்ப்ரைஸ்ட் பை த மூவி. அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். தே வேர் கிளீனிங் த பெட்ரூம். தே வேர் கிளீனிங். தே அப்படிங்கிற டேர்ம்ஸ் இங்கே தெம்மா மாறும். த பெட்ரூம் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து சப்ஜெக்டாக மாறும். த பெட்ரூம் வாஸ் பீயிங் கிளீன்டு பை தெம். ஏன் இங்கே தெம் வந்து இங்கே வந்து வாஸ் வந்திருக்கு? த பெட்ரூம் இஸ் அ சிங்குலர் ஃபார்மட். தேங்கிறது ப்ளூரல் ஃபார்மட். ஏற்கனவே ஸ்கூலில் சொல்லிட்டு இருப்பாங்க தே அப்படின்னு வந்து வேர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீ ஹேட் டிரெக்டட் த மூவி. த மூவி இஸ் அன் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து ஹீங்கிறது சப்ஜெக்டாக மாறும். இங்கே வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக வரும். த மூவி ஹேட் பீன் டிரெக்டட் பை ஹிம். இந்த ஹீ வந்து ஹிம்மா மாறும். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் டென்ஸு. ஐ வில் மெயில் த லெட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டர்ன்ஸ் டு மீ பை மீ. வில் மெயில் அப்படிங்கிறது வில் பி மெயில்டாக மாறும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ட். இந்த மெயில் அப்படிங்கிறதுக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இது. த லெட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வரும் பொழுது சப்ஜெக்டாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் பாசிவ் வாய்ஸில் நோ சேஞ்சஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் மந்த். த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் மந்த்ன்றது நெக்ஸ்ட்டு அடுத்து வரக்கூடியது. த ப்ராஜெக்ட் வில் ஹாவ் ஃபினிஷ்ன்றது வேர்பு, ஐங்கிறது சப்ஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வரும் பொழுது சப்ஜெக்டாக வரும்.
The project will have been finished by me next month. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது passive voice active voice, active voice passive voice conversion என்ன டென்ஸில் வந்திருக்கோ அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அதனுடைய active voice passive voice conversion. Let us see the exercises which is given in the book. இந்த ஏவி பிவி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இங்கே பாருங்கள், த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இந்த அப்பாயிண்டட் அப்படிங்கிற வேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸ். இந்த மேனேஜர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அப்பாயிண்டன்றது வேர்பு, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்றது ஆப்ஜெக்ட். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே சப்ஜெக்டாக வரக்கூடியது ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்டாக வரக்கூடிய சப்ஜெக்டாக மாறும் அப்படின்னு. இங்கே வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் வர்றப்போ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர். ஏற்கனவே நம்ம பாஸ்டன்ஸில் பார்த்துருக்கோம், வெறும் வெர்பு இந்த டூ ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா டிட் அப்படிங்கிற வேர்டு வந்து மறைஞ்சிருக்குது. டிட் ப்ளஸ் அப்பாயிண்ட், இதுதான் அப்பாயிண்டடாக மாறி இருக்கு. ஸோ வேர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஏன் யூஸ் பண்ணுறோம் கேட்டால், இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்மட். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். மேனேஜரால் நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். இது என்ன டென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவ் அப்படிங்கிற வேர்டுக்கும் அதே டயத்தில் இந்த கண்டினியூவேஷன் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிளாக இந்த ஆர் அதோட சேர்த்து verb plus ing வந்திருக்கு. யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்குது. இங்கே கேக் அப்படிங்கிற வேர்டு வந்து என்னன்னு கேட்டால் ஆப்ஜெக்ட். இங்கே யூ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக மாறும். ஏற்கனவே நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், ஏற்கனவே நான் ஒரு டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இட் யூ இந்த ரெண்டுமே அப்படியே மாறும். அது பாசிவாக மாறும்போதும் சரி, ஆக்டிவில் மாறும்போதும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய கேக் வந்து இங்கே வந்து சப்ஜெக்டாக மாறும். எ கேக், இட் டர்ன்ஸ் டு சப்ஜெக்ட். எ கேக், இங்கே வேர்பு வந்து எ கேக் இஸ் சிங்குலர் ஃபார்மட் அப்படின்னால, இப்போ இந்த கேக்கு பதிலாக இட் அப்படி யூஸ் பண்ணோம்னா இட் இஸ். பீயிங், இந்த மேக்கிங் அப்படிங்கிற வேர்டு ஐஎன்ஜி எடுத்துட்டு பீயிங், பீயிங் மேட், இந்த மேக் மேட் மேட். Past participle of the main verb by you now. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. My grandmother painted the portrait. Painted that portrait. My grandmother. இந்த இடத்துல past tense வந்து painted. Past tense verb தான் இது. Past tense and sentence. இங்கே வரக்கூடிய that portrait அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து it turns to subject here. The portrait was painted by my grandmother. இந்த my grandmother அப்படிங்கிறத கடைசியாக நம்ம கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இங்கே வரக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது இங்கே ஆப்ஜெக்டாக வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ். ஆக்டிவஸில் பார்த்தீங்கன்னா, the Malini had bought a colorful hat for her daughterன்றதான் அடிஷ்னலாக வந்தது. நமக்கு தேவையானது மாலினி had bought a colorful hat. இந்த கலர்ஃபுல் ஹேட்ன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், மாலினி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், had brought அப்படின்றது மெயின் வேர்ப், சாரி வேர்ப். அது a colorful hat had been bought by Malini for her daughter. இங்கே இந்த மாலினிங்கிறது ஆப்ஜெக்டாக மாறும், கலர்ஃபுல் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக மாறும். இந்த ஹேட் பாட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அது பாசிவாக மாறும் பொழுது ஹேட் பீன் பாட் அப்படின்னு மாறும். அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 5, எக்ஸாம்பிள்ஸ் நம்பர் 5 பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஆஸ்க்டு. இந்த மீங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மீ டர்ன்ஸ் டு ஐ, ஐ டர்ன்ஸ் டு மீ. அது பாசிவாக இருக்கட்டும் ஆக்டிவாக இருக்கட்டும், இந்த மீ அப்படிங்கிறது வேர்டுங்கிறது இங்கே வந்து ஐயா மாறும்.
இந்த have asked அப்படின்றது have been asked by them. இந்த they turns to them to pay the fine. To pay the fine is a additional one. It comes அதே மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சிடும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் என்ன டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸுக்கு தான் பாசிவ் வாய்ஸும் மாறும். இங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கா, இங்கேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக தான் மாறும். இங்கே பாருங்கள் ஹேட் பாட், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹேட் பீன் பாட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற ஆரம்பிக்கும். எக்கார்ந்த கொண்டும் டென்ஸ் மாறாது. இந்த பீன் அண்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மட் அது மட்டும்தான் மாற ஆரம்பிக்கும். பாஸ்ட் டென்ஸில் இருந்து அதே பாஸ்ட் டென்ஸை தான் வரும். இங்கே அடுத்த எக்ஸசைஸ் நம்பர் 6. The police were taking the militants to the prison. Police were taking, the police அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட், were taking அப்படிங்கிறது verb, the militants அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், to the prison. இங்கே வரக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறும். the militants were being taken. ஏன்னா ஏற்கனவே கண்டினியூஸ் ஃபார்மட் சொல்லியிருக்கேன். ஐஎன்ஜி ஃபார்மட் யூஸ் பண்ணும்போது பீயிங் யூஸ் பண்ணிட்டு இந்த டேக் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக் டு டேக்கன் பை த போலீஸ் டு த பிரிசன். அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 7. ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இந்த வேர்டு என்ன டென்ஸுன்னு கேட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து டஸ் ஃபார்மட் மறைஞ்சிருக்கு. டஸ் ப்ளஸ் வெக்ஸ் அப்படிங்கிறது தான், அதான் வெக்ஸஸாக இங்கே வந்திருக்கு. இந்த மீ அப்படிங்கிறது ஐயா மாறும். ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கு. த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், த வில் சால்வ் அப்படிங்கிறது verb, ரோசி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். The problem will be solved by Rosie. இங்கே will be அப்படின்னு போட்ட உடனே இது பாசிவாக மாறும். இந்த ரோசி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹெர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னு கேட்டால் ஜெண்டர் வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருக்கிறதுனால ஹெர் அப்படிங்கிற நேமு கொடுக்கலாம் நீங்கள். அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 9. அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. த எனிமி அப்படிங்கிறது இங்கே வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. இட் டர்ன்ஸ் டு சப்ஜெக்ட் ஹியர். வென் யூ ஆர் கன்வெர்ட்டிங் இன் டு பாசிவ் இட் இஸ் டர்ன்ஸ் டு சப்ஜெக்ட். த எனிமி ஹேஸ் been defeated by our army. அடுத்த எக்ஸசைஸ் நம்பர் 10. The salesman answered all the questions patiently. The salesman இவர் வந்து சப்ஜெக்டாக இருக்காருங்க. ஆன்சர்டு வந்து வேர்பாக இருக்குது. ஆல் தி கொஷின்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறும் பாசிவ் வாய்ஸில். பாருங்கள், ஆல் தி கொஷின்ஸ் வேர். ஏன்னா இது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் வரும் பொழுது பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்போ வாஸ் அல்லது வேர். ஏன் சொல்கிறேன்னா டிட் ப்ளஸ் ஆன்சர். இந்த டிட் ப்ளஸ் ஆன்சர் வரும் பொழுது இங்கே வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே கொஷின்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மட்னால வேர் யூஸ் பண்ணுறோம். வேர் ஆன்சர் பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன் நான். இப்போது நம்ம பார்க்க போகிற என்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன்டு பாசிவ் வாய்ஸ். இதே எக்ஸசைஸ் இதே மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய புக்கிலையும் கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இந்த வேர்டு என்ன வேர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் சென்டென்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸாகவும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டால் கமாண்டிங், ரெக்வெஸ்டிங், ஆர்டரிங் இந்த மாதிரி வரும் பொழுதெல்லாம் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டையோ வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. கால் ஹிம் அட் ஒன்ஸ், ஷட் த டோர், அந்த மாதிரி கமாண்டிங் வேர்ட்ஸாக தான் வரும். இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஹிம் அட் ஒன்ஸ். இங்கே யூ ஆர் ரெக்வெஸ்டட், இந்த ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து இங்கே ரெக்வெஸ்டட் மாற்ற முடியும். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். இந்த ரெக்வெஸ்டட் டு
இந்த வேர்டு தான் வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர். இந்த சென்டென்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டால் கொஷின் வேர்டாக இருக்குது, அதுவும் WH டைப் கொஷின் வேர்டாக இருக்குது. அதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது ஹவு த ரிவர் வாஸ். இந்த டிட் அப்படிங்கிற வேர்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிட் பாஸ்ட் டென்ஸாக இருந்தப்போ வாஸ் அல்லது வேர் வரும் அப்படின்னு. ஹவு த ரிவர், ரிவர் இஸ் அ சிங்குலர் டேர்ம்ஸ் இந்த இடத்துல. ஹவு த ரிவர் வாஸ் கிராஸ்டு பை யூ, த கொஷின் வேர்டு will come there. And third sentence is no one is borrowing the novel from the library. இதுவும் imperative sentence, ஏன்னா எந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதை வந்து பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா த நாவல்ஸ், இங்கே இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இதை வந்து இங்கே வந்து சப்ஜெக்டாக மாறுது. த நாவல்ஸ் ஆர் த நோ ஒன் அப்படிங்கிறது நெகட்டிவ். அதே மாதிரி இங்கே பாசிவாக மாற்றும்போது நெகட்டிவாக தான் வரும். நாவல்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங், இந்த பாரோயிங் அப்படிங்கிற வேர்டை நாட் பீயிங் பாரோடு, இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும் பீயிங்கோட சேர்த்துட்டோம். பாரோங்கிற மெயின் வெர்பை தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், தட் இஸ் த பாஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வெர்பாக சேர்த்துட்டோம். பாரோட் பை எனி ஒன் ஃப்ரம் த லைப்ரரி. த ஃப்ரம் த லைப்ரரி இஸ் அடிஷ்னலி மிக்ஸ்ட் அப். அடுத்து ஃபோர்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வில் யூ ஹெல்ப் மீ. இதுவும் கொஷின் வேர்டு தான், எஸ்ஆர் நோ டைப் கொஷின் வேர்டு. இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மீங்கிற வேர்டு வந்து இங்கே ஐயா மாறும். வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ, வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோ ஃபார் அ ஜாப் இயர்லி இன் த மார்னிங். இது வந்து கமாண்டிங் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஜாகிங் போ அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் இது. இந்த சென்டென்ஸுக்கு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக, இதுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எப்படி வந்து மேலே வந்து நம்ம பார்த்தோம் ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இதுவும். கோ ஃபார் அ ஜாப் இயர்லி இன் த மார்னிங். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் அட்வைஸ்டு டு, யூ ஆர் அட்வைஸ்டு டு go for a job early in the morning. இப்படி தான் passive வாய்ஸாக மாற ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா why have you left your brother at home. இது question word, WH type. why have you left your brother at home. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த why have you left your brother, இந்த your brotherன்றதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக மாற ஆரம்பிக்குது. இங்கே question word அப்படியே வருது. WH டைப் ஆச்சுட்டோம், இல்லை வந்து HOW இருக்கட்டும், அது அப்படியே வரும். why your brother has been, ஏன்னா பிரதர் சிங்குலர், இங்கே ஹேவ் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஹேஸ் வர ஆரம்பிக்கும். எப்போவுமே சொல்லியிருக்கேன், இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக, பாஸ்ட் பர்ஃபெக்டாக, ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தால் அதே பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பாசிவ் வாய்ஸ்லேயும் மாற ஆரம்பிக்கும். டென்ஸ் மாறாது. சென்டென்சஸ் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். இந்த பைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். why your brother has been left at home by you. அடுத்து பார்த்தீங்கன்னா nobody should violate the rules. இங்கே நோபடிங்கிறது வந்துட்டு யாருமே ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கமாண்டிங் சென்டென்சஸ். The rules should not be, the rules அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வரும்போது சப்ஜெக்ட். should, can, could, may, might, will, would, இந்த rules should அப்படின்னு வந்துட்டாலே இந்த beங்கிற ஃபார்மட் வர ஆரம்பிக்கும். the rules should not be violated by anyone. அடுத்து someone has to initiate it immediately. இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக, ஏன்னா எந்த ஒரு சப்ஜெக்டை வச்சும் ஸ்டார்ட் பண்ணலை. someone has to initiate it immediately. அதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது it has to be, it has to be initiated immediately by anyone. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ்
Have you invited Raman to the party? இந்த சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா கொஷின் வேர்டு தான். இந்த கொஷின் வேர்டை எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா have you அப்படிங்கிற டேர்ம்ஸ் வரும்போது இங்கே has ராமன் ஏன்னு கேட்டால் இந்த ராமன்ற வேர்டு வந்து இங்கே என்ன வந்துருக்குது, ஆப்ஜெக்டாக வந்திருக்கு, இங்கே சப்ஜெக்டாக வந்துடும். has ராமன் been, have you அப்படின்னு வரும்போது இங்கே வந்து has been மாறும். have been or has been invited by you to the party. அடுத்து 10th எக்ஸாம்பிள், please do not walk on the grass. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம், ப்ளீஸ் கால் him at once. அதே மாதிரி தான் இதுவும், ஏன்னா இங்கே நெகட்டிவ் வேர்டு வந்திருக்குது, அதையும் பார்க்கணும். நம்ம நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி மாற்றணுன்றது நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள். ப்ளீஸ் do not walk on the grass, இது வந்து ரெக்வெஸ்ட் சென்டென்ஸ், அது இம்பரேட்டிவ் ஆனால் ரெக்வெஸ்டிங் டேர்ம்ஸில் வந்திருக்கு. you are requested not to walk on the grass. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா cross the busy road carefully, இது கமாண்ட் வேர்ட்ஸ். பிஸியான ரோடை பார்த்து கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணு அப்படின்றது தான். இங்கே அதை பாசிவ் ஆக்ஷன் மாற்றும் போது you are advised to cross the busy road carefully. அடுத்து பார்த்தீங்கன்னா when will you book the ticket to Bengaluru? இந்த கொஷின் வேர்டை பாசிவில் மாற்றும் பொழுது கொஷின் வேர்டு அப்படியே தான் வரும். கொஷின் வேர்டு எந்த சூழ்நிலையும் மாறாது. when will அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து would-ஆ மாறுது. when would the tickets be booked by you to the Bengaluru? இதோட வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், புக்கில் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ், புக்கில் பார்த்த எக்ஸசைசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஜான்சன் அகாடமிக் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.